நம்ம ஆர்டர் பண்ண GoPro 13 வந்துச்சு. இது ஆக்சுவலாக பிளாக் எடிஷன். நான் ஆர்டர் பண்ணது பண்டில் பேக், ஸோ கேஸோடு சேர்ந்து வந்திருக்கு. இந்த காம்போ பேக்கில் ஹேண்ட்லர் வந்திருக்கு. நம்ம இதில் GoPro அட்டாச் பண்ணிக்கலாம். இது ஃப்ளோட்டிங் ஹேண்ட்லராக கூட யூஸ் ஆகும். ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க மவுண்ட் கூட யூஸ் பண்ண. மவுண்ட் பக்கல் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் கூட அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. பண்டில் பேக்னால இதில் 2 பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டாண்டர்ட் பேக் வாங்குகிற மாதிரி இருந்தால் அதில் ஒரு பேட்டரி தான் வரும். அப்புறம் இதில் 2 கர்வ்டு அட்ஜஸ்டிவ் மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்ம எங்கேயாச்சும் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமான ஒருத்தனை நம்ம எடுக்க போகிறோம். லென்ஸ் டிஸ்பிளே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதுதான் நம்ம GoPro 13 பிளாக் மாடல். இது ரெக்கார்ட் பட்டன், இது ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன். அப்புறம் நம்ம மோட் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த GoPro ஃபோட்டோ கண்ணானோட சைஸு. இங்கே ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி இழுத்து ஓப்பன் பண்ணணும். இங்கே தான் பேட்டரி போடணும். இது மெமரி கார்டு ஸ்லாட். அப்புறம் இது சார்ஜிங் போர்ட். லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சப்ஸ்கிரிப்ஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் GoPro ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் பேட்டரி ரிசர்ச்சுக்கு கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்போ போல் யூஸர் மேனுவல். அப்புறம் இதில் 64 GB மெமரி கார்டும் இன்க்ளூடடாக வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது பண்டில் பேக்னால நம்ம பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்த்துலாம். பேட்டரி போடும்போது கரெக்டாக பார்த்து இன்செர்ட் பண்ணணும். போட்டாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். கேமரா ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செட்டில்ஸ் பண்ணணும். லாங்குவேஜ் இங்கிலீஷ் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிடலாம். அப்புறம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்ரி கொடுத்துடலாம். ஜிபிஎஸ் ஆன் கொடுத்துட்றேன். இப்போது
இப்போது எஸ்டி கார்டு இன்சர்ட் பண்ண சொல்லுது. ஸோ இப்போது பண்டலில் வந்து மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுச்சு. இப்போது கியூஆர் கோட் டிஸ்பிளே ஆகுது. இப்போது இந்த கியூஆர் கோடை நம்ம மொபைலில் ஸ்கேன் இல்லை க்ரோம் ப்ரௌசரில் கேமரா யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி கோகோ அஃபிஷியல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கியூக் ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. கோப்ரோ செட்டப் பண்ணணுமா கேட்குது. எஸ் கொடுத்துடலாம். கனெக்ட் கேமரான்னு இருக்குது. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு அலோ கொடுத்துடலாம். இப்போ லொக்கேஷன் பர்மிஷன் கேட்குது, ஆன் பண்ணிடலாம். ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லி கேட்குது, ஆன் பண்ணியாச்சு. நெக்னு கொடுப்போம். பேர் கிளிக் பண்ணிட்டேன். ஆகிடுச்சு. அப்புறம் கிளிக் பண்ணிடலாம். சர்ச் ஆகிட்டு இருக்கு. கனெக்ட் பண்ணிட்டேன். இது பேக் டிஸ்பிளே அண்ட் இது ஃப்ரண்ட் வியூ. இப்போ மொபைல் ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணி ரெக்கார்ட் கொடுத்துருக்கேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. வீடியோ மேலே டேப் பண்ணி நம்ம செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. ஒருவேளை ஏதாச்சும் செட்டிங்ஸ் பற்றி இல்லை மோர் டீட்டெயிலாக ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோ அதுன்னு சொல்லிட்டு செப்பரேட் அப்லோட் பண்ணிடலாம். ஃபைனலாக வீடியோ முடிஞ்சிடுச்சு. இதோட வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பைக் ட்ரைவ் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.